Hi all, welcome to aarthimudhalvan's channel. எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம இக்ஸ்பியாரின்னு ஒரு மால் இருக்குங்க டோக்கியோவில். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாதவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது டோக்கியோவிலேருந்து கேவலன் எடுத்து போனீங்கன்னா மைஹாமான்னு ஒரு ஸ்டேஷன் வரும். ஆக்சுவலாக அந்த மைஹாமா ஸ்டேஷன்றது ரொம்ப ஃபேமஸான ஸ்டேஷன் இங்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா டோக்கியோ டிஸ்னிலேண்டு டோக்கியோ டிஸ்னிஸியும் இந்த ஸ்டேஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது மைஹாமா ஸ்டேஷன். மைஹாமா ஸ்டேஷன்லேருந்து இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது வந்து இக்ஸ்பியாரி அப்படின்ற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. இப்போ நீங்கள் நம்ம இப்போ தான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். ஆக்சுவலாக தெரியுது, ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருப்பாங்க, வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி. அது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது இருக்கும், அலாரம் மாதிரி ஒன்று இருக்கும், வால் கிளாக் மாதிரி. அதில் வந்து டைம் கொடுக்கும். ஆக்சுவலாக இப்போ கொரோனா ஒன்றும் முடியலைங்க. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாலும் க்ரௌடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் வருதே கண்டி, இன்னும் ஃபுல்லாக வரல, ஃபுல் ஸ்விங்கில் வரலன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பாருங்கள், வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி அப்படியே இந்த இது படிக்கட்டுலாம் தண்ணி வெளியே வருது பார்த்தீங்களா. ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா பசங்களுக்கு ஃபன்னான இடமா இருக்கும். ப்ளஸ்ஸு உள்ளே போனீங்கன்னா நிறைய ஷாப்பிங். ஆக்சுவலாக இதுக்குள்ளேயே டிஸ்னி ஸ்டோர் கூட இருக்குது. ஆக்சுவலாக நான் காட்டுறேன், நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கீழே தெரியுது பார்த்தீங்கன்னா லைட்டிங்கு, இதெல்லாம் வந்து லைட் எரியும். ஆக்சுவலாக லைட் எரியும், அதுலேருந்து வாட்டர் கூட வரும். ஆக்சுவலாக இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்மளை உள்ளே விட்றாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு இது உள்ளே போனீங்கனாலே ஃபுல்லாகவே இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸ்க்ரீன்ஸில் வந்து என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, அந்த ஷாப்ஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இது ரைட் சைடில் இருக்குல்ல, அது ஒரு சின்னதாக அடிக்கடி டெம்பரவரியாக போடுற ஒரு ஸ்வீட் ஸ்டால் மாதிரி. ஏன்னா ஒரு நல்ல ஏரியா. பட் மீதி எல்லாமே பர்மனெண்ட் ஷாப்ஸ். இந்த பேக் ஷாப் அப்படின்னு பார்க்குறேன். கொஞ்சம் டோக்கியோன்றதுனால மட்டும் கிடையாது, டிஸ்னிஸியும் டிஸ்னி லேண்டும் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த ஷாப்பிங் மால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதர்வைஸ் இது உள்ளே இருக்கிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்லா வாங்குகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் வருஷம் இக்ஸ்பியாரிக்கு போவோம். ஏன்னா வருஷத்தில் அட்லீஸ்ட் 3 டைமாவது போவோம். ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸ் போகலை. இக்ஸ்பியாரியில் ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்ரு இருக்குங்க, பெரிய தியேட்ரு ஒன்று இருக்குது. அப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம இந்தியாவில் கூட ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் சொல்லிட்டு அடையாளத்தில். இது பாருங்கள், இது எல்லாமே காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான். அதை விட இது வந்து ஸ்பெஷலாக பார்த்தோங்க நாங்கள் இந்த டைம். ஆக்சுவலாக இது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாண்டா மாதிரியே வச்சு கேக்கு, ஆக்சுவலாக ஸ்வீட் ப்ரெட் இருக்கும். அது மேலே வந்து ஒயிட் சாக்லேட்டு மாதிரி 540 yen. அதுக்கு பாண்டா கேக்கோ பாண்டா சம்திங் வச்சுருந்தாங்க, பாண்டா அப்படி. இது ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க, போட்டிருக்காங்க பாருங்கள். அக்டோபர் 1 அக்டோபர் 31 வரைக்கும் தான் ஆக்சுவலாக ஸ்பெஷல், இந்த ஹாலோவீனுக்காக. நல்லா இருந்தது. இங்கே ஸ்போர்ட்ஸ் வேரெல்லாம் கூட இது மாதிரி. இதெல்லாம் வந்து டெம்ப்ரவரி ஷாப்ஸு. பட்டு என்னன்னா அழகாக இருக்கும் பாருங்கள், எல்லாமே எல்லா ஐட்டம்ஸும் அழகாக இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா தனியாக பண்ணுறது இது உங்களுக்கு தெரியுதுல்ல. இது சென்ட்ரான ஏரியா. ஆக்சுவலாக இப்போ கேண்டி ஆப்பிள் நம்ம பார்க்குறோம்ல, அந்த ஏரியா வந்து சென்டராக இருக்கும். ஆக்சுவலாக அதுக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த வருஷம் பண்ணலை. ஏன்னா அதான் ஹாலோவின் இப்போ தானே இதுவாச்சு, கோவிட் முடிஞ்சு. அப்புறம் அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா இந்த இடம் தாங்க நாங்கள் சொன்னது. ஆக்சுவலாக இது இப்படி உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் குவாய்னான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஆக்சுவலாக குவாய்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த ஹவாயின் பர்கரு, ஃபிங்கர் சிப்ஸு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி அப்படியே லைட்டாக போகும்போது அந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பாருங்கள், ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு லைட்டில் ரெயின் ஃபாரஸ்ட் கஃபே ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு. அது லெஃப்ட் சைடில் சினிமாஸ்ன்னு தெரியுது பாருங்கள். சினிமாஸில் தான் வந்து தியேட்டர்ஸ் ஒரு 8-9 தியேட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கிலீஷ் படம்லாம் இங்கே வந்து நல்லா பார்க்கலாம். நாங்கள் யூஸ்வலாக இந்த பக்கம் வந்தோன்னே இதான் பார்ப்போம். கேண்டி கேஃபே வந்து ஸ்வீட்ஸுக்காக. அங்கே ஒரு ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா,
எக்கோ ஆகும் ஆக்சுவலாக, அங்கே பேசுகிறது அப்படியே எக்கோ ஆகும். இதெல்லாம் காஸ்மெட்டிக் தான், எல்லாமே காஸ்மெட்டிக் தாங்க இங்கே. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு 2-3 பேர் ஆர்டிஸ்ட் உட்காந்துட்டுருப்பாங்க ஆக்சுவலாக. 1300, 1100லேருந்து 2000, அதாவது ஒரு ஆளையும் அப்படியே நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா உங்களை அப்படியே லைட்டாக ஆர்ட் பண்ணி விட்ருவாங்க ஆக்சுவலாக. ஸோ 1300 அந்த ஃப்ரேம் மட்டுமே போட்டுருக்காங்க பாருங்களேன். 1100ல் இட் டிபெண்ட்ஸ். ஒரு ஆள் தனியாக வரைஞ்சா எவ்வளோ, கலரில் வரைஞ்சா எவ்வளோ, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரைஞ்சா எவ்வளோ, எல்லா ரேட்டும் அங்கே இருக்கும் ஆக்சுவலாக. உங்களை வரைஞ்சி கொடுத்துருவாங்க. இது சும்மா பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என் ஒய்ஃப் என்னையும் கவர் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. இங்கே எல்லாம் அந்த கோல்டு சில்வர்லாம் வந்து நல்லாயிருக்கும். அது பேர் ஆர்னமெண்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. பட் காஸ்ட்லியாக இருக்குங்க. ரியல் கோல்டுனா 24 கேரட் கோல்டு இங்கே பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு தெரியல. நம்ம ஊர்லேயாவது 18 கேரட், சிங்கப்பூரில் 24 கேரட்டு. இங்கே வந்து கேரட் வேல்யூ இன்னும் கம்மி இங்கே ஆக்சுவலாக. இது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. இது வந்து வேக்சினில் செய்தது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரியல் ஃபுட் மாதிரியே தெரியுது பார்த்திங்களா, வேக்சினில் செய்தது. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி இருக்குதான்னு நான் தெரியல. பட் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி வேக்சினில் செய்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் ஒரு வீடியோவில் கவர் பண்ணி போடலான்னு. டைம் இருக்கும்போது உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்தது ஜென்ரலான ஷாப்பிங் மால் தாங்க ஃபுல்லாகவே. வந்தீங்கன்னா, ஆனால் நாங்கள்லாம் 1 டே ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. காலையில் வருவோம், அப்படியே சுற்றிட்டு மதியம் லஞ்ச் இங்கே சாப்பிடுவோம். மேக்ஸிமம் குவைனாவோ இல்லை வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட் கஃபே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரெயின் ஃபாரஸ்ட் கஃபேவோ நாங்கள் உங்களுக்கு ஒரு ஷூட் போடுறோம் அதில் ஆக்சுவலாக. இது பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு சோப்பு, ஹேண்ட் வாஷு அந்த மாதிரிங்க ஆக்சுவலாக. ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரில் கூட இருக்குது இது ஆக்சுவலாக. நான் பார்த்துருக்கேன். இந்த சிட்டி சென்டர் பிளாஸா, அப்புறம் வந்து இந்த வேளச்சேரியில் ஒன்று இருக்குது, ஃபீனிக்ஸ் மால்லாம். எங்கள் வீட்டுக்காரமா முதல்லாம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் கரைஞ்சிருங்க சோப்பு, காசு தான் அதிகம். பாடி ஷாப், அதுதான் பேரை தான் மறந்துட்டேன். கிடைக்காது. அப்படியே அதை பின்னால வந்தீங்கன்னா, இது வந்து டிஸ்னி ரிசார்ட் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு போர்ஷன் ஆக்சுவலாக. இங்கேயும் தங்கலாம். டிஸ்னி ரிசார்ட் ஹோட்டலில் புக் பண்ணிங்கன்னா இங்கேயும் தங்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அது ஹோட்டலில் தங்கிட்டு அப்படியே ரிசார்ட்டில் தங்கிட்டு வெளியே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே டிஸ்னிலேண்ட் டிஸ்னிசி பார்த்துட்டு. இது பார்க்கு சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இந்த ஏரியாவில். இங்கே வாட்டர் ஃபவுண்டெல்லாம் இருக்குது ரைட் சைடில். தே ஆர் ரினோவேட்டிங் இட். அதனால் நாங்கள் காட்டல. நல்லா இருக்கும், நல்லா ரிலாக்ஸாக உட்காரலாம், பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சுற்றின்னு இருக்கலாம். இதில் வந்து 1, 2, 3 ஃப்ளோர் இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம இன்றைக்கி ஒரே ஃப்ளோர் தான் கவர் பண்ணுறோம், ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய இருக்குது இங்கே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இதுதான் ஷாப்பு தான் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே. ஒன்றும் சாப்பாட்டு பொருள் இருக்கும், ப்ளஸ் வந்து டிஷர்ட்டு அது இது. நம்ம அதான் ஷாப்பிங் மால் மாதிரி தான் வச்சுங்களேன். இப்போ நம்ம சுற்றி பார்க்கறதே அதான் ஆக்சுவலாக. அப்படி போனோம்னா அந்த இது ஃபுட் பஜார்னு போட்டிருக்கேன் பாருங்க, இது சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டு. ஆனால் இது வந்து சில ஐட்டம்ஸு, அதாவது இந்த அதுவும் சீசனுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ போடுவாங்க ஆக்சுவலாக. இப்போ இங்கேருந்து லெஃப்ட் இறங்கி போனாலும் அந்த பஸ் நிற்குது பார்த்தீங்களா, அப்படியே போனீங்கன்னா கூட டிஸ்னி லேண்டு போயிடலாம். இது ஒரு ரெஸ்டாரண்ட். நம்ம இப்போ வெளியே வரோம், சிம்பிளாக பார்த்துட்டு வெளியே வந்துடும். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, ஹவாயன்ஸ் மாதிரி. இது இங்கேயும் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த வேக்ஸில் பண்ணது எல்லாமே. இது ஜாப்பனீஸ் ஃபுட் இருக்குது, ஜெர்மன் ஃபுட் இருக்குது, எல்லாமே ஓரளவுக்கு மிக்சடாக இருக்கும். ஸ்பானிஷ், சீ ஃபுட்டு, ஆனால் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் ஃபுட் இதெல்லாம். அப்படியே வெளியே வந்தோம்னா இது வந்து இங்கே தான் நான் சொன்ன அந்த ஹவாயன் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆக்சுவலாக. அது வந்து இதோ கைலான் போட்டிருக்குல்ல, இது உள்ளேயும் ஃபுட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆக்சுவலாக. புரியுதுங்களா, தான் பேன் கேக் அண்ட் ஹவாயன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, எக். இது ஃபுட்டு இங்கே நல்லாயிருக்கும். ஃபுட்டு சாப்பிட்டு அப்படி வெளியே வந்தோம்னா ட்ராக் தெரியுது அவங்களுக்கு, அந்த லாங் டிஸ்டன்ஸில் ஒன்று தெரியுது பாருங்கள், அதுவும் வந்து டிஸ்னி ரிசார்ட். இது ஹோட்டலில் இருக்குது, டிஸ்னி ரிசார்ட் ஹோட்டல் இருக்குது. இது மேலே போகுதில் ஒரு ட்ராக்கு, இது வந்து டிஸ்னி ரிசார்ட். இதை காட்டுறோம், டிஸ்னி ரிசார்ட்டோட ட்ரெயின் ஆக்சுவலாக. டிஸ்னி ரிசார்ட் லைன்னே பேர் இருக்குது ஆக்சுவலாக.
இது பஸ் ஸ்டாப்பு. இங்கே எல்லா பஸ் நம்ம அதான் டிஸ்னி ரிசார்ட்டுக்கு வர பஸ் அதான் டிஸ்னி லேண்டுக்கு வர பஸ். நம்ம இப்போ அந்த இக்ஸ்பியாரை விட்டு வெளியே வந்து டிஸ்னி லேண்ட் பக்கமாக போயின்ட்டுருக்குறோம். போகும்போது இந்த வழியில் பார்க்குறது இதெல்லாம் ஆக்சுவலாக. இது அங்கே நம்ம எக்ஸ்பிஆரியில் பார்த்தோம் பார்த்தீங்களா? எக்ஸ்பிஆரிலேருந்து வெளியே வந்த உடனேவே இங்கே பான் வாயேஜ்னு ஒரு ஷாப்பிங் இது இருக்கும். அதை நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணி கட்டுறோம். இது வந்து டிஸ்னி ரிசார்ட் லைன் லைன். இது 3 நாள் மொத்தம் அப்படியே ஃபுல்லாக டிஸ்னி லேண்டே சுற்றி வரும். அதாவது டிஸ்னி லேண்டு டிஸ்னி சி ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக அதை கவர் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. இந்த லைனில் ஏறி ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும். அதாவது டிஸ்னி ரிசார்ட் ஹோட்டல்ஸு, டிஸ்னி லேண்டு, டிஸ்னி சி, டிஸ்னி லேண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, டிஸ்னி சிக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியும் இந்த லைனில் போனீங்கன்னா. ஐ திங்க் டிஸ்னி ரிசார்ட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறவங்க ஃப்ரீயாக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதாங்க ஸ்டேஷன். ஜேஆரில் வந்தீங்கன்னா மைஹாமா ஸ்டேஷனில் இறங்கி இது போக வேண்டியதான். இன்றைக்கி ஓரளவுக்கு க்ரௌட் இருந்தது. பட் ஸ்டில் அது என்ன சொல்லுவோம், ரிசர்வ்டு பண்ண டிக்கெட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக டிஸ்னிலேண்டில். அதனால் அதாவது நீங்கள் டேரெக்டாக போயிட்டு முதல்ல டிஸ்னிலேண்ட்லாம் நாங்கள் டேரெக்டாக போயிட்டு கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு போயின்னு இருக்கலாம்ல, அது கிடையாது. And thank you for your all the time watching our channel. Please don't forget to subscribe it. See you again. Bye.